இதுவும் கடந்து போகாதா? மாற்றமே வராதா? மறுமலர்ச்சியே கிடைக்காதா? இதுதான் நம் தலையெழுத்தா? இப்படி ஆயிரம் ஆயிரம் கேள்விகளோடு நித்தம் நித்தம் செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் 50 ஆண்டுகளாய் தமிழர்கள். திமுக, அதிமுக என்ற இருவரும் ஊழல் சாம்ராஜ்ய கட்சிகள் தமிழகத்தை மாறி 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 ஆண்டு மயான பூமியாய் மாற்றியிருக்கிறார்கள். இந்த வேதனையின் விரக்திகளை, விசும்பல்களை, புலம்பல்களை, முணுமுணுப்புகளை திரும்பிய திசையெங்கும் கேட்க முடிகிறது. இதற்கு ஒரு முடிவே கிடையாதா என ஏங்கி தவித்த மக்களுக்கு இந்த பௌர்ணமி நாளில் பரிசு கிடைத்திருக்கிறது, பதில் கிடைத்திருக்கிறது. ஆம், தேசிய முற்போக்கு திராவிடக் கழகமும் மக்கள் நல கூட்டணியும் இணைந்து கேப்டன் அணி என்ற பெயரில் தேர்தலை சந்திக்கிறது. வாக்குறுதிகளை வாரி இறைத்து வாக்குகளை வாங்கிவிட்டு பின்னர் வாக்காளர்களை மறந்துவிடும் வழக்கமான கூட்டணி அல்ல இந்த கூட்டணி. ஏங்கி தவிக்கும் தமிழர்களுக்கு ஏணியாய், தேங்கி கிடக்கும் இளைஞர்களுக்கு தோணியாய் இருக்கப் போகிறது இந்த கூட்டணி. வேண்டாம். தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டணியும் இணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு மகத்தான ஒரு புதிய ஆட்சியை உருவாக்குவதற்காக, தமிழகத்தில் ஊழலற்ற மது இல்லாத ஒரு புதிய ஆட்சியை உருவாக்குவதற்காக இன்று மாபெரும் வெற்றி கூட்டணியாக தமிழகத்தில் அமைந்துள்ளது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க தலைவர் கேப்டன் அவர்கள் தமிழகத்தினுடைய 2016ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலுடைய முதல்வர் வேட்பாளராக கேப்டன் தலைமையிலே மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது. இன்றுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அத்துணை தொண்டர்களுக்கும் தீபாவளி திருநாள். வருங்காலத்து மாற்றத்தை நோக்கக்கூடிய இளம் சக்திகளான எங்களை மாதிரி மாணவர்களுக்கு இந்த புதிய கூட்டணி, இந்த 3வது கூட்டணின்ற பெரிய கூட்டணி எங்களுக்கு ரொம்ப வலு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. மாணவர்களுக்கு மத்தியில் இது சிறந்த எழுச்சி அமையும். இதனால எங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல பலனை நாங்கள் கொடுப்போம். இந்த கூட்டணி வெற்றி கூட்டணின்றதை நான் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த 2 சக்திகள் என்ற அந்த சக்திகளை தாண்டி 3வது ஒரு சக்தி தமிழ்நாட்டில் வருதுன்றப்பதான் தமிழ்நாடு ஒரு எழுச்சிக்கு மாநிலமா மாணவர்களுக்கு ஏதாவது பண்ணக்கூடிய நில மாநிலமா மாறப்போகுது. அதை நான் இப்போ மகிழ்ச்சியோடு தெரிஞ்சுக்கிச்சுக்கேன். சாதி கொடுமையை மட்டுமே பார்த்துட்டு இருந்த இந்த சமுதாயத்தில், ஊழலை மட்டுமே பார்த்துட்டு இருந்த இந்த சமுதாயத்தில் புதுசா ஒரு கூட்டணி சேர்ந்துருக்கு. இந்த கூட்டணி வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மாணவர்களாகிய எங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்னு எங்களுக்கு தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் ஊழலை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்த 2யும் சரி 5யும் சரி ஊழலே செஞ்சுக்கிட்டு இருந்த இவங்க 2 பேருக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் 3வதா ஒரு கூட்டணி வந்திருக்கு. இந்த கூட்டணி கண்டிப்பா வெற்றி கூட்டணியா தான் அமையும். அதுக்கு எங்களோட ஒத்துழைப்பும் எங்களோட ஒருங்கிணைப்பும் கண்டிப்பா அந்த கட்சிக்கு தான், அந்த கூட்டணிக்கு தான். ஏன்னா இது எங்களை மாதிரி மாணவர்களுக்கான வளர்ச்சிக்கான ஒரு கூட்டணியா இருக்குன்றத நாங்கள் நம்புறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு புதிய சகாப்தம் தொடங்கி இருக்கு. கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக அதிமுக திமுக மாறி மாறி ஆண்ட போதும் கூட தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் 1000க்கும் மேற்பட்டு மூடப்பட்டிருக்கு. அரசு கல்லூரிகளுடைய நிலைமை அதோட மிக மோசமானதாக இருக்கு. தமிழ்நாட்டில் கல்வி என்பது ஒரு வியாபார பொருளாக மாற்றப்பட்டிருக்கு. இந்த சூழலில் கல்விக்கான கோரிக்கைகள் முன்வைத்து, மக்கள் நலை முன்வைத்து இந்த கூட்டணி என்பது உருவாகியிருக்கு. அதை இந்திய மாணவர் சங்கம் மனதோடு வரவேற்கிறோம். இப்போ என்னன்னா, நாங்கள் புதிய வாக்காளர்கள், நாங்கள் எல்லாமே எங்கள் வாக்குகள்லாம் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோமே ஒரு நல்ல கட்சிக்கு போடணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். அப்படிங்கிற பார்க்குறப்போ இப்போ
திராவிட கட்சிகள் திமுக அதிமுக வந்து கடந்த 50 வருஷமா மிகப்பெரிய ஊழல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், புதிய வாக்காளர்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ எங்களுக்கு என்னன்னா நாங்கள் போடுற வாக்கு நல்ல வாக்கா இருக்கும்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது மாணவர்களாகி எங்களுக்கு எல்லாமும் மேலும் புதிய வாக்காளர்கள் எல்லாமே ரொம்ப உற்சாகம் அளிக்கிறதா இருக்கு. எங்க வாக்கு கண்டிப்பா நாங்கள் மக்கள் நல கூட்டணிக்கு தான் போடுவோம். ஊழலற்ற ஆட்சிக்கு முன்னுரை எழுதி ஊழல் சாம்ராஜ்யத்திற்கு முடிவுரை எழுதப் போகிறது இந்த கூட்டணி. பணநாயகத்தை வீழ்த்தி இந்த நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்றப் போகிறது இந்த கூட்டணி. பங்குனி மாதத்தின் பௌர்ணமி நிலா பவனி வரும் இந்த நாளில் பஞ்ச பாண்டவர்கள் விரல் சேர்த்திருக்கிறார்கள். கோட்டையில் இனி இவர்களின் குரல் ஒலிக்கப் போகிறது. மொத்தத்தில் இந்த கூட்டணிதான் நடைபெறவுள்ள தேர்தலில் ஜொலிக்கப் போகிறது. மாற்றத்தை தேடி நின்ற தமிழர்களின் கனவு பலிக்கப் போகிறது. இந்த கூட்டணியின் வெற்றி செய்தி சிலருக்கு வலிக்கப் போகிறது. அதை பற்றி கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. கடமையை செய்வதற்கு களத்தில் இறங்கி மக்கள் பணியாற்றுவது ஒன்றே இவர்களின் இலக்கு. தமிழர்களுக்கு நிச்சயம் புலரும் புத்தம் புதிய கிழக்கு. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். அதை கொண்டு வரும் நிலையை நோக்கி இவர்களின் பயணம் தொடர்கிறது. அந்த பயணத்தில் அடக்குமுறைகளை கண்டு இவர்கள் அஞ்சப் போவதில்லை, அதிகார வர்க்கத்திற்கு அடிபணியப் போவதில்லை. தமிழர்களின் துயரச் சிலுவைகளை தூக்கிச் சுமப்பதற்கு கேப்டன் தலைமையில் ஒருவரல்ல, இருவரல்ல, 5 பேர் புறப்பட்டு விட்டனர். இனி புதிய பூபாலம் இசைக்கும். அது தோட்டத்தையும் சில கூட்டத்தையும் கதிகலங்க வைக்கும். தமிழகத்தின் நாலா திசைகளிலே இருந்தும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அகில இந்தியாவிலும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, புவனம் முழுவதிலும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றில் சில தினங்கள் தான் திருப்பமான தினங்களாக அமைவதுண்டு. 1967 மார்ச் 6ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சிபீடத்திலே அவர் அமர்ந்த நாள். அதே போன்ற ஒரு நாள் மலரப் போகிறது. அந்த ஆட்சிபீடத்தில் நம் அனைவரினுடைய பேரன்புக்குரிய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதே ஆட்சிபீடத்தில் முதலமைச்சராக அமரப் போகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் உயிர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் எதிரிகள் வட்டாரம் கதிகலங்கி கிடக்கிறது, போட்டியினி அதிமுகவுக்கும் கேப்டன் விஜயகாந்த் அணிக்கும் தான். கூட்டணிக்கு மட்டும் வைகோ ஒருங்கிணைப்பாளர் அல்ல, தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்திருக்கிறதே, இதற்கும் சேர்ந்து எங்களுக்கும் சேர்ந்து வைகோதான் ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லுகிற அதில்தான் அவர் அரசியலில் எவ்வளவு பதில்நுட்பத்தோடு பிரச்சனைகளை அணுகுகிறார் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். எத்தனையோ அவதூறுகள் அரசியல்வாதிகள் அவரிடம் ஒன்றை படிக்க வேண்டும், நான் உட்பட. இந்த ரொம்ப மோசமா எழுதுனா, மோசமா கேலி சித்திரம் போட்டா நம்ம கொஞ்சம் மனசுல கஷ்டமா இருக்கு. இப்ப எனக்கு ரொம்ப வருஷமா போட்டு எனக்கு கொஞ்சம் மறத்து போச்சு. இந்த வெடி ஏன் போடுறாங்க தெரியுமா? மே 19ஆம் தேதிக்கு ரிஹர்சல் நடக்கு. பத்திரிகையாளர்களுக்கும் சொல்றேன், தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு சொல்றேன், கச்சை கட்டி கொண்டு நிற்கின்ற அதிமுக திமுகவுக்கு சொல்லுகிறேன், எங்கள் மீது புலிவார தூட்ட முயல்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாவற்றுக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தர்மரை நெருங்க விட மாட்டோம், பீமனும் அர்ஜுனனும் பக்கத்தில் இருப்போம்.
அதாவது அவர் என்ன வேணா விமர்சிக்கலாம், என்ன வேணா கேள்வி கேட்கலாம் நினைத்தால் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. ஆனால் தர்மர் கிட்ட போய் நெருங்க விட மாட்டோம். பீமனும் அர்ஜுனனும் பக்கத்தில் இருக்கிறோம். எங்களை தாண்டிதான் அவர்கிட்ட போக முடியும். அதுக்கு முன்னாடி நகலனும் சகாதேவரும் முன்னாடி நிற்கிறாங்க. இந்த கணத்திலிருந்தே நம் பணிகளை தொடங்க இருக்கிறோம். 4 வாக்கியங்களில் இந்த கூட்டணியை பற்றி சொல்கிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். மக்கள் எதிர்பார்த்த கூட்டணி, மக்கள் எதிர்பார்த்த கூட்டணி, மாற்றம் தரும் கூட்டணி, மாற்றம் தரும் கூட்டணி, மகத்தான கூட்டணி, மகத்தான கூட்டணி, மாபெரும் வெற்றி கூட்டணி. இப்படி ஒரு முடிவை நாம் எடுப்போம் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நாம் எடுப்போம் என்பதை விட அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இப்படி ஒரு முடிவை எடுப்பார் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த முடிவை எடுத்ததன் மூலம் அவருக்கு எதிராக பரப்பப்பட்ட அவதூறுகளை எல்லாம் அவர் தவிடுபொடியாக்கி இருக்கிறார். கடந்த 3 மாத காலமாக தொடர்ந்து பல்வேறு களங்கத்தை கற்பிக்க முயற்சித்தார்கள். பல்வேறு யூகங்களை செய்திகளாக்கினார்கள். மன உளைச்சலை தரக்கூடிய அளவுக்கு தேமுதிகவுக்கு எதிராக, அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக என்னவெல்லாம் எழுத முடியுமோ அவ்வளவு அவதூறுகளை எழுதி கொண்டிருந்தார்கள். அத்தனையையும் ஒரே முடிவில் தவிடுபொடியாக்கியிருக்கிறார் என்பதுதான் இந்த நொடியில் அவர் செய்திருக்கிற மிகப்பெரிய சாதனை, ஒரு வரலாறு. ஒரு கயிறிழுக்கும் போட்டி நடந்ததை போல் இது நடந்தது. ஒரு புறம் பாரதிய ஜனதா, இன்னொரு புறம் திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொரு புறம் மக்கள் நல கூட்டணி. யார் பக்கம் கேப்டன் போவார் என்கிற ஒரு யூகம் தொடர்ந்து 3 மாத காலமாக இங்கே விவாதிக்கப்பட்டு வந்தது. மக்கள் பக்கம்தான் நிற்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்கிற அடிப்படையில் மக்கள் நல கூட்டணியோடு இன்றைக்கு தொகுதி உடன்பாடு வைத்திருக்கிறார். இது யாரும் எதிர்பாராத ஒரு திருப்பு முனை. வேடல் நகரிலே நடைபெற்ற அந்த மாநாட்டுக்கு அரசியல் திருப்பு முனை மாநாடு என்று சொன்னார். அப்போது ஒரு செய்தி அவர் சொன்னார், என் தொண்டர்கள் என்னை கிங் மேக்கராக பார்க்க விரும்பவில்லை, கிங்காக பார்க்க விரும்புகிறார்கள் என்று சொன்னார். அப்போதே ஒன்று தெளிவாகிவிட்டது, நான் இனி யாரையும் முதலமைச்சராக்க மாட்டேன், நான் தான் தமிழகத்தின் முதல்வர் ஆவேன் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். அப்போது திமுகவுக்கு ரூல்ட் அவுட், திமுகவோடு இல்லை. ஏற்கனவே அதிமுகவை அப்புறப்படுத்துவதுதான் என்னுடைய ஒரே நோக்கம். ஆளுங்கட்சியாக இருக்கிற அதிமுகவை ஆட்சி கட்டிலில் இருந்து தூக்கி எறிய வேண்டும், அதற்காக எதையும் செய்வேன் என்று சொன்னார். வேடல் மாநாட்டிலே அந்த செய்தியை சொன்னார். இப்போது பேசிக் கொண்டிருக்கிற போது அண்ணன் வைகோ அவர்கள் சொன்னார், இப்போது நாங்கள் 4 கிங் மேக்கர்களாகிவிட்டோம், உங்களை கிங் ஆக்கப் போகிறோம் என்று சொன்னார். ஆகவே வேடல் மாநாட்டிலே அவர் ஒன்றை தெளிவுபடுத்தினார். மகளிர் மாநாட்டில் மிக அழகாக சொன்னார், இந்தந்த கட்சிகளோடு கூட்டணி இல்லை, திமுக, அதிமுக, பாமக, மிச்சம் இருப்பது பாரதிய ஜனதா மக்கள் நல கூட்டணி தான். அந்த அறிவிப்பின் மூலம் இன்னொன்றையும் சொன்னார், என்னுடைய தலைமையில் தனி அணி அமைப்பேன், என் தலைமையில் விஜயகாந்த் தலைமையில் தனி அணி அமையும், அதன் பிறகு பொறுத்திருந்து பாருங்கள் என்று சொன்னார். அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய வகையிலே விஜயகாந்த் அவர்களின் தலைமையிலான அணியில் மக்கள் நல கூட்டணி ஒரு தொகுதி உடன்பாடு வைத்திருக்கிறது. ஆகவே அவர் மிக தெளிவாகத்தான் ஆழமாக கவனமாக சிந்தித்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்திருக்கிறார். தமிழக அரசியலில் 1967 ஒரு புரட்சி நிகழ்ந்தது. 15 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திக் கொண்டிருந்த காங்கிரஸ் சாம்ராஜ்யத்தை பேரறிஞர் அண்ணா தூக்கி எறிந்தார். அதன் பிறகு 48 ஆண்டு காலம் உருண்டோடிவிட்டது, கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம். இந்த அரை நூற்றாண்டு கால அரசியல் சரித்திரத்தை
புரட்டி போடக்கூடிய வல்லமை மிக்கவராக இன்றைக்கு அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். ஆகவே 2016 1967க்கு பிறகு 2016 தமிழக அரசியல் ஒரு புரட்சிகர மாற்றத்தை சந்திக்க போகிறது. மே 19ஆம் தேதி தமிழக அரசியல் தலைகீழாக புரளப் போகிறது. 20ஆம் தேதியோ 21ஆம் தேதியோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றப் போகிறார். மக்கள் நல கூட்டணியின் சார்பில் நாங்கள் நால்வரும் இங்கே கேப்டன் அவர்களை சந்தித்து நாம் 5 கட்சிகளும் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திப்போம் என்று அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தோம். கேப்டன் அவர்கள் அவருடைய பாணியிலே அழகாக சொன்னார், எல்லாரும் வருவாங்க போவாங்க, வருவாங்க நான் பார்த்துக்கிறேன் என்று டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி சொன்னார். இன்று மார்ச் மாதம் 23ஆம் தேதி தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி என்பது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய முக்கியமான நாள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். திருமாவளவன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டது போல் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் பொறுப்பேற்று 5 முறை முதலமைச்சராக இருந்ததும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு அடுத்தடுத்து பொறுப்பேற்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் கடந்த 47 ஆண்டுகளில் தமிழகத்து மக்களை வஞ்சித்து விட்டார்கள். மக்களுடைய வாக்குகளை பெற்றவர்கள் தங்களை வலைப்படுத்திக் கொண்டார்கள் ஒழிய மக்கள் பிரச்சனையை அவர்கள் கவனிக்கவில்லை. டிசம்பர் 23ஆம் தேதி சந்தித்த பிறகு மார்ச் 23ஆம் தேதி சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்து இன்று காலையில் சந்தித்த பிறகு நான் உறுதியாக சொல்லுகிறேன், தோழர் முத்தரசன் அவர்கள் பஞ்சபாண்டவர்கள் என்று சொன்னார்கள். பஞ்சபாண்டவர்கள் 5 இருந்தாலும் கௌரவர்கள் 100 பேரை தோற்கடித்த அந்த குருட்சேத்திர போரில் இந்த மக்கள் நல கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெற்றி பெறும் வருகிற போது தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் என்பது நிகழ இருக்கிறது. அப்படி சொல்லுகிற போது திருமாவளவன் அழகாக சொன்னார், எங்களை பற்றி சில பேர் ஏளனம் பேசினார்கள், ஏகடியும் பேசினார்கள், இது எதற்காக இந்த கூட்டணி என்றெல்லாம் சொன்னார்கள். இன்று உறுதியாக சொல்லுகிறோம், தமிழகத்திலே நடைபெறக்கூடிய தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து ஒரு ஆட்சி மாற்றம் என்று வருகிற போது இங்கே மக்கள் நல கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இங்கே உடன்பாடு ஏற்பட்ட செய்தி என்பது இந்த தமிழ்நாடு முழுவதும் நாடு முழுவதும் தீயாய் பற்றி அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. நடக்க இருக்கிற தேர்தலில் போட்டி என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இங்கே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணிக்கு இடையில் தான் போட்டி என்று வருகிற போது வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுப்பது, நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்றால் வேறு கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு உங்கள் வாக்குகளை வீணடிக்க கூடாது, எங்கள் அணிக்கு ஓட்டு போட்டு இந்த அணியை வெற்றி பெற செய்வேன் சொல்லுகிற போது இன்று மார்ச் மாதம் 23ஆம் தேதி வருகிற போது இது பகத்சிங்குடைய மாவீரர் பகத்சிங்குடைய நினைவு தினம். பகத்சிங் எந்த நோக்கத்திற்காக உயிர் தியாகம் செய்தாரோ, எந்த நோக்கத்திற்காக தூக்கு கயிறை முத்தமிட்டாரோ, இந்த நாடு விடுதலை பெற்றால் மட்டும் போதாது, மக்களுக்கு பொருளாதார விடுதலை வேண்டும், விவசாயிகள் போய் தீர்க்கப்பட வேண்டும், உழைப்பாளி மக்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்று அவர் ஆற்றிய அந்த உரை என்பது காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கிறது. பகத்சிங்குடைய நினைவு தினத்தில் இங்கே மக்கள் நல கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உடன்பாட்டை ஏற்படுத்துகிறது. திமுக அதிமுக என்கிற இந்த 2 கட்சிகளின் ஆட்சி மாறி மாறி வருவதை அகற்றுவதற்கு சபதம் எடுத்துக் கொள்கிற நாளாக இந்த நாள் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. 2016 சட்டப்பேரவை தேர்தலில் நம்மை பொறுத்தமட்டில் அது ஒரு திருவிழா அல்ல, மாறாக ஒரு அரசியல் யுத்தம். அது ஒரு போர். அந்த போர் மகாபாரத போரை போல நடக்கும். மகாபாரத போரில் பஞ்சபாண்டவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். ஆகவே பஞ்ச பாண்டவர்களில்
மூத்தவராக தர்மர் இருந்தார். இங்கே நம்முடைய கேப்டன் தான் தர்மர். மகாபாரத யுத்தத்தில் பலரும் பங்கு பெற்றாலும் கூட அம்பின் நுனியும் கிளியின் கழுத்து மட்டுமே தெரிந்து கொண்ட ஒருவர் இருந்தார். அவர்தான் அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் தான் தர்மருக்கு அடுத்த இடத்தில் அமர்ந்திருக்கிற நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் வைகோ அவர்கள். அதுல 100 பேரை வதைத்து கொன்றாலும் ரொம்ப முக்கியமா துரியோதனின் தொடையை பிளந்தது ரொம்ப முக்கியமான விஷயம். அது பீமன். அந்த பீமன் இங்கே அப்புறம் நீங்க நகுலனா ஜிஆர் வச்சுங்க, சகாதேவனா முத்தரசனை வச்சுங்க. ஆகவே போர்க்களம் தயாராகிவிட்டது. போர்க்களம் ரொம்ப சூடாக தான் இருக்கும், ரொம்ப கடுமையாக தான் இருக்கும். இறுதியில் வெற்றி பெறுவது பாண்டவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். ஆகவே இந்த மகத்தான யுத்தத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய 50 ஆண்டு கால கனவு என்பது ஒரு மாற்றம் தேவை. திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்றம் தேவை என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய கனவாகும். அந்த கனவை அவர் கண்டுகொண்டே இருந்தார்கள். அதற்குரிய சூழல் உருவாகவில்லை. இன்றைக்கு அதற்குரிய ஒரு மகத்தான ஒரு நல்ல சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்னால வைகோ எவ்வளவு மிக மோசமா வசவாடி எழுத முடியுமோ இதுதான் தொடக்கம். நமது எம்ஜிஆர் அந்த பத்திரிகையில் அது யாரும் படிக்கிறது இல்லை. அது அதிமுகங்களும் முதல்ல படிக்க மாட்டாங்க. அது யார் நீக்கப்பட்டார் யார் சேர்க்கப்பட்டாருங்கிற ஒரு கெஜெட் மாதிரி. அதுக்கு மட்டும் ஒவ்வொரு நாளும் மந்திரிகளும் மாவட்ட செயலன் அதுக்காக தான் பத்திரிக்கை வாங்குவாங்க. இன்னைக்கு பொறுப்புல இருக்கிறோமா எடுத்துட்டாங்களா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக. அப்படிப்பட்ட பத்திரிகையில வசமாறி இன்னைக்கு புலிய தொடங்கி இருக்கிறாங்க. ஆகவே இந்த 2 தீய சக்திகளையும் எதிர்த்து நம்முடைய அணி போர்க்களத்தில் இறங்கி இருக்கிறது. மகத்தான முறையில் தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரவோடு வெற்றி பெறும் இந்த இனிய நாள் மிகுந்த மகிழ்ச்சினா. எல்லாரும் என்னை இவங்க 4 பேர் கிங் மேக்கரா நாங்க இருக்கிறோம், நீங்க கிங்கா இருங்கன்னாங்க. அப்படிதான் கையெழுத்து போட்டு கொடுத்து அண்ணன் இப்ப பேசும்போது கூட கேட்டாரு என்கிட்ட வைகோ நான் கூட்டணி தாராளமா அறிவிச்சிருங்க கூட்டணி. ஏன்னா நான் ஏற்கனவே திருமாவளவன்கிட்ட சொல்லி கூட்டணி மந்திரி சபையில் இடம் என்னைக்கு நான் சொன்னேன் அன்னைக்கு அன்னையில தான் அவன் சொல்லியிருக்கேன். அதனால கூட்டணி மந்திரி தாராளமா சொல்லுங்க. ஏன்னா இதுதான் அண்ணன் சொன்னாரு, இதுதான் ஒரு யாருக்கும் தெரிஞ்சல வரும். நானும் எத்தனையோ விட இவ்வளோ சொல்றாங்க, இவ்வளவு பணத்தாசிக்கும் அங்க போயிட்டேன் மழை போயிட்டார் விஜயகாந்த்னாங்க. அப்புறம் சிலர்ல இந்த பக்கம் வள போயிட்டார். நான் எந்த பக்கம் வள போடலாம் மக்களோட அன்னைக்கு சொல்றதான் தெய்வத்தோட மக்களோட தான் கூட்டணி. அந்த தெய்வத்தோட அந்த தெய்வம் தான் மக்கள் அடையாளம் காட்டும். இவங்களோட கூட்டணி வைங்கன்னா அந்த மக்கள் தான் சொல்வார்கள். அதனால இவங்களோட கூட்டணி மக்கள் நல கூட்டணி. ஏன் அவங்களே பேர் வச்சிருக்காங்க நீங்களே புரிஞ்சுக்கணும். மக்கள் நல கூட்டணிங்கிற தெய்வம் தான் வைக்க சொல்லியிருக்கோம். ஆனால் எங்கள் 4 பேரும் 4 விதமான கொள்கையுடையவர்கள் நீங்க நினைச்சிருக்காங்க. 4 பேருக்கு ஒருமித்த கருத்து தான் இருக்காங்க. அதான் நான் அவங்களாம் கிங் மேக்கர் என்னை கிங்குன்னு சொன்னாங்க. இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டாமா? தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டணியும் தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தமிழக முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திப்பதென்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 124 தொகுதிகளில் போட்டியிடுவதென்றும் மக்கள் நல கூட்டணி 110 தொகுதிகளில் போட்டியிடுவதென்றும் இன்று முடிவு செய்யப்பட்டு தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படுகிறது. கையெழுத்திட்டவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த், மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ, மக்கள் நல கூட்டணியில் அங்க வகிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் சகோதரர் தொல் திருமாவளவன் கையொப்பமிட்டு ஒப்பந்தமாகி இருக்கிறது. இந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி நிகழ்வுகள் கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in